ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிபனாச்சி சீரீஸ்னு ஒன்று இருக்கு. அது ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இந்த கான்செப்ட் குள்ள வர முடியும். ஸோ ஃபிபனாச்சி சீரீஸ்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர் சீரீஸ். இப்போ இங்க பாருங்க, 0 1 டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் 0 1 போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர இமீடியட் நம்பர் வந்து ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணணும். இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா 1ஐயும் 0வையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1 வரும். 1ஐயும் ப்ரீவியஸ் நம்பர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 வரும். இப்ப 2வையும் பிளஸ் ப்ரீவியஸ் நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 3 வரும். இப்படியே நம்ம ப்ரீவியஸ் நம்பரோட ஆட் பண்ணிட்டே போனோம்னா நம்மளுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் பாத்தீங்கன்னா ஃபிபனாச்சி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் தியரி இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 610ஓட 377 டிவைட் பண்றேன். இப்ப இங்க பாருங்க, இந்த 610 377ஆல வகுத்திருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன வருது? 1.618 வருது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, 377 233ஆல வகுத்திருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன வருது? சேம் நம்பர் 1.61. இதே மாதிரி இங்க இருக்கிற நம்பரை ப்ரீவியஸ் நம்பரோட நம்ம டிவைட் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. 233 144ஆல, 144 89ஆல, இப்படி நம்ம டிவைட் பண்ணிட்டே வந்தோம்னா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு காமனா ஒரே நம்பர் தான் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா 1.61 வரும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேத்தமேட்டிக்கல் இல்லாம நம்மளுக்கு வந்து ஒரு கேலக்சி ஃபார்மேஷன், ஒரு ஸ்டோன் ஃபார்மேஷன், நம்ம ஃபிளார், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு மேத்தமேட்டிக்கல் ரெஃபரன்ஸா இதை வந்து குறிக்கிறாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஈவன் இது டிராயிங்க்கு, ஆர்ட்ஸ்க்கு, இது மாதிரி நிறைய இதுல ஸ்ட்ரீம்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. இதோட இன்டெப்த் நம்ம போக வேணாம். பட் இது எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரெலவென்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் நம்பரோட நம்ம டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ அப்படியே அது ஆப்போசிட்டா பண்ணி பார்க்கலாம். 34 55ஆல டிவைட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, R110 34 S10 55ஆல டிவைட் பண்ணிருக்கேன். என்ன வருது? 0.61 வருது. இதே மாதிரி 55 89ஆல வகுத்திருக்கேன். என்ன வருதுன்னு பாருங்க, 0.618. இதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் நம்பர் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி, அதுல இருந்து கோல்டன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். இப்போ அதுக்கு பதில் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், இமிடியட் நம்பரை வகுத்துக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு 0.61 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு இமிடியட் நம்பர் இருக்கிறத நம்ம வகுத்தோம். இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம வகுக்கிறோம். இப்போ 34 89ஆல வகுக்கிறோம். 89 233ஆல வகுக்கிறோம். என்ன வருதுன்னு பாருங்க, 0.38 வருது. அதே மாதிரி S10 U10 என்னன்னு பாருங்க, எஸ் 1 ஸ்கிப் பண்ணிட்டு U. அதே மாதிரி போறப்போ 0.38 நம்மளுக்கு வருது. மூணாவது பாருங்க, இப்போ 34 2 நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு 144ஆல வகுக்கிறேன். என்ன வருது? 0.23 வருது. அதே மாதிரி 55 2 நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு 233ஆல வகுக்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்க, 0.236. இப்போ இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு காமனாலிட்டியை குறிக்குது. அதாவது ஒரு காமனான ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி சீரீஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப மேத்தமேட்டிக்கலி வந்து ஒரு இன்ட்ரிகான ஒரு நம்பர். அது வந்து ஒரு பசிலான ஒரு நம்பர். இப்போ இந்த சீரீஸை எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 1 நம்பர் ஸ்கிப் 2 நம்பர் ஸ்கிப் நம்ம பண்ணப்போ நம்மளுக்கு 3 இது கிரியேட் ஆச்சு. இமீடியட் இதோட வகுக்கிறப்போ 0.61 கிரியேட் ஆச்சு. ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வகுக்கிறப்போ 0.38 கிரியேட் ஆச்சு. 2 நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பண்றோம் 0.23 கிரியேட் ஆச்சு. இப்ப இது அப்படியே பர்சன்டேஜா கால்குலேட் பண்ணா ஒன்றும் இல்லை, இது கூட மல்டிப்ளைட் பை 100 போட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்க போடுறோம் பாருங்க, இது கூட மல்டிப்ளைட் பை 100 போட்டோம்னா எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா? 61%, 38%, 24%. ஓகேங்களா? இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பட் டெசிமல் லெவல்ல பார்க்கும்போது 61.8, 38.2, 23.6. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல அப்ளை பண்ணலாம். இப்ப பாருங்க, இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட் நான் காட்டுறேன். இந்த சார்ட் வந்து இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த பாட்டம்ல இருந்து இந்த பீக்கு
வெறும் பாத்தீங்கன்னா 109 பாயிண்ட் மேல போயிருக்கு. அதாவது சம்வேர் 372 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, அது வந்து 489 கிட்ட வரையும் போயிருக்கு. 109 பாயிண்ட் மேல போயிருக்கு. இப்ப அந்த 109 தனியா எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப இந்த 109ல நம்ம வந்து பிபனாச்சில 3 இது சீரியஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 23 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 38 அதோட 61%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 61 எடுத்துக்கலாம். இப்ப இந்த 109 61.8% மல்டிப்ளை பண்றப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது? 67. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கரண்டா மார்க்கெட் எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? இந்த சார்ட்ல 489ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த 489ல இந்த 67 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 427. சோ இது மூலியமா இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மூலியமா நம்மளுக்கு என்ன வந்து நம்ம ஆக்சுவலா ஐடென்டிஃபை பண்றோம்னா, இந்த மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் ஆகுறப்போ ஜென்ரலா ஒரு ட்ரெண்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போதோ இல்ல டவுன் ட்ரெண்ட் போதோ திருப்பியும் அது வந்து ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆகும், இல்ல ஒரு இடத்துல நிற்கும். ஓகேங்களா? அது நின்றுட்டு ஒரு ரிட்ரேஸ் ஆகும். ஓகேங்களா? அது ரிட்ரேஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு வந்து திருப்பியும் போகும். இப்ப பாத்தீங்கன்னா இங்கிருந்து இங்க போயிருக்கு, இங்கிருந்து இமிடியட்டா வந்து இன்னொரு லெவலுக்கு மேல போகல. அது போறதுக்கு முன்னாடி ஒரு டவுன் ட்ரெண்ட் கீழே வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து பாருங்க திருப்பியும் அப் ட்ரெண்ட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்படி வந்து மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால இந்த பிபனாச்சி சீரீஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 421ன்றது நம்மள எது குறிக்குதுன்னா, ரிட்ரேஸ் ஆகுறப்போ எவ்வளவு தூரம் வரையும் அது ரிட்ரேஸ் ஆகும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எய்தர் 3 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒன்னு 23, அடுத்தது 38, அடுத்தது பாத்தீங்கன்னா 61. ஓகேங்களா? 61.8%. இப்போ சப்போஸ் மார்க்கெட் இங்க பீக் போயிடுச்சு, இப்ப இந்த பீக்ல இருந்து ரிட்ரேஸ் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிட்ரேஸ் மேக்சிமம் வந்து ஒரு 23% ஆகலாம். அந்த 23% பிரேக் பண்ணுச்சுன்னா 38% வரையும் போகலாம். அந்த 38 பிரேக் ஆயிடுச்சுன்னா 61 வரையும் போகலாம். ஓகேங்களா? அது வரையும் போயிட்டு அங்கிருந்து திருப்பியும் நெக்ஸ்ட் அது அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்றதுதான் இந்த கான்செப்டோட பேசிக் மெத்தடாலஜி. இப்ப இது அப்படியே நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம். இப்ப இந்த நிப்டி 50 சார்ட்ல பாருங்க. இந்த நிப்டி 50 சார்ட்ல நான் வந்து பிபனாச்சி அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்க பீக்ல இருந்து இருக்கு, இந்த பீக்ல இருந்து ஒரு பாட்டம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த பாட்டம்ல இருந்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து ரிட்ரேஸ் ஆகும். இப்ப நான் இங்க இருந்து அப்ளை பண்றேன், இந்த பாட்டம்ல இருந்து இது வரையும் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? இப்ப நல்லா இது பெருசு ஆகிட்டேன். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இங்க இருந்து இது வரையும் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து டாப், இது இங்க வரையும் பீக், அதாவது இந்த பாட்டம் வரையும் போயிருக்கு. இப்ப இந்த பாட்டம்ல இருந்து நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போகிறதுக்கு முன்னாடி அது கன்சாலிடேட் ஆகலாம், எப்படி வேணா போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இப்போ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் வரலாம் நம்ம பார்த்தோம். 23% வரலாம். 23 சம்வேர் இங்க வரும். இது 50% இண்டிகேட் பண்ணுது, இது 61.8% இண்டிகேட் பண்ணுது. 23, 38 இதுல காட்டல, ஏன்னா இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 23 இங்க வரும், இல்ல 38 இது வரையும் வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இப்ப பாருங்க, இந்த லெவல் பாருங்க, ஆல்மோஸ்ட் இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வருது? 23% கிட்ட வரும். இது 50%, நடுவுல இருக்கிறது 25% இருக்கும். கரெக்டா இங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்டா பாருங்க, அந்த இது பாத்தீங்கன்னா க்ளோஸ் வந்து இங்க தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் அதிகம் பிரேக் பண்ணி மேல போறப்போ எங்க போயிருக்குன்னு பாருங்க, 38%. ஜஸ்ட் பாருங்க, இது 50%. அப்ப இங்க இருந்து 40% எங்க இருக்கும்? ஆல்மோஸ்ட் இங்க வரும் இல்லையா? பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்திருக்கு. அது பிரேக் பண்ணிட்டு ட்ரேட் ஆனப்போ அது கீழே வராம அங்கேயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பாருங்க, அந்த பாடி எங்க கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. கரெக்டா இங்கதான் கிரியேட் ஆயிருக்கு. அந்த 38% நம்மளுக்கு பிரேக் ஆகுறப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 61.8%. ஓகேங்களா? இப்ப இங்க பிரேக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இது வரையும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கன்சாலிடேட் ஆகலாம், ஆகிட்டு திருப்பியும் மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம், இல்ல அப் ட்ரெண்ட் போகலாம். இங்க இருந்து ஆக்சுவல் பார்த்தா வந்து திருப்பியும் அது கிரியேட் பண்ணிட்டு போகும். இப்போ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்.
அந்த ட்ரேட் வந்து எங்க எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருந்து ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிட்ரேஸ்மெண்ட் கேப்சர் பண்றதுக்கு நீங்க ஒரு 21% இங்க போறப்போ ஓகேங்களா, நீங்க டக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்டாப் லாஸை பாயிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இந்த ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணிட்டு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த லெவல்ல ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இது வந்து 38% லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 38% பிரேக் ஆகுதா இல்ல அது கீழே வருதா அப்படின்ட்டு பாருங்க. அது பிரேக் ஆகுறப்போ நெக்ஸ்ட் எங்க போகலாம், 61.8% வரையும் போகலாம். அப்படின்றதுனால திருப்பி நீங்க இங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க வந்து சாலிடா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருது பாருங்க, 400 பாயிண்ட் வருது. இந்த 400 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றதுக்கான உங்களுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஃபிபனாச்சி இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரா ஒரு ஸ்டாப் லாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரேட்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ நீங்க லிட்டரலா ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி போகக்கூடாது. மல்டிபிள் இண்டிகேட்டர் கோரிலேட் பண்ணி உங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் சார்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிட்டு நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்போ இந்த ஃபிபனாச்சிலாம் நீங்க பாக்குறப்போ இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் வரப்போ ஓகே நம்ம இங்க என்ட்ரி எடுக்கிறோமா, நம்ம எக்ஸிட் பாயிண்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம புக் பண்ணும்போது எந்த எண்ட்ல புக் பண்ணலாம், ஒரு அப்ராக்சிமேட்டா போய் நம்ம ஓகே ஒரு 20% வந்துச்சு வெளியே வந்துடலாம், இல்ல ஒரு 10% வந்துச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு இல்லாம இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு கிளியரா தெரியும் 21% கிட்ட போதா, சாரி 23% கிட்ட போதா, இல்ல 38% கிட்ட போதா. அப்போ இது வந்து ஒரு க்ளோசர் டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து ஹிட் பண்ண போகுது. அப்ப இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிடலாம். சப்போஸ் அதை பிரீச் பண்றப்போ இன்னொரு என்ட்ரி எடுத்துட்டு நம்ம 61% டார்கெட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒன் ட்ரேட்ல இருந்து மல்டிபிள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை.